அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நடிகர் சிம்பு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே புரட்சி தளபதியாக இருக்கிறதுக்கு சீமானவர்கள் மட்டும்தான் தகுதி இருக்கு அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே பகிர்ந்திருக்காரு. இது குறித்த அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். யூடியூப்ல மட்டுமே ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக இருந்த சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி தான் ஒரு பெரிய அங்கீகாரத்தையே வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். விஜய் டிவியோடைய ஒரு சுயநலமான விஷயமாக இருந்தாலும் விஜய் டிவியுடைய நீயான நிகழ்ச்சிக்கு சீமான சிறப்பு விருந்தினராக அழைச்சி சீமான ஒரு மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்காக மாற்றியதில் விஜய் டிவிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆயிரம் பொதுக்கூட்டங்களை போட்டாலும் தொலைக்காட்சியில் வந்து பேசுகிற மாதிரி ஒரு நிகழ்வு கிடைக்காது அப்படின்னு சீமானுக்கே தெரிஞ்ச ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய தருணங்களை தவற விடாமல் கலந்துட்டு வந்துட்டு இருக்காரு. தனக்கு என ஒரு சேனல் இல்லாத காரணத்தினாலையும் அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு பண வசதி இல்லை அப்படின்றதுனாலையும் இந்த மாதிரியான விளம்பரங்கள் அதிக அளவில் நாம் தமிழர் கட்சிக்கு தேவைப்படுது அப்படின்றது உணர்ந்ததுனால தான் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சீமான் சிறப்பு விருந்தினராக போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இது குறித்து நிர்வாகிகள் கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் சீமான் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கும் போது நமக்கு விளம்பரங்கள் அதிக அளவில் தேவை அப்படின்னும் இந்த மாதிரி விஷயங்களை தவறு விடாமல் நம்மளும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னும், ஏன்னா அவங்க சுயநலமாக செயல்படுறாங்க அப்படின்றது நமக்கு ஆதாயத்தை தான் அளிக்கும் அப்படின்ற காரணத்தினால நிச்சயமாக இந்த மாதிரி நிகழ்வில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு இடுமோனம் கார்த்தியும் சாட்டை துரைமுருகனும் சீமானுக்கு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையிலேயே அறிவுரை கொடுத்திருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக நிறைய தொலைக்காட்சிகளுக்கு சீமான் சிறப்பு விருந்தினராக போயிருக்காரு. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அஸ்திவாரம் போட்ட விஜய் தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா சீமான் வந்த அந்த ஒரு நிகழ்ச்சி நம்பர் 1 ட்ரெண்டிங்கை பிடிச்சு அதிக அளவில் பிஸ்னஸையும் ஈட்டி கொடுத்துச்சு அப்படின்ற காரணத்தினால அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு சீமான் அழைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாலுமே இந்த மக்களவை தேர்தலுக்காக சீமான் பல இடங்களில் இந்த விஷயத்தை தவிர்த்திருக்காரு. இப்படி இருக்க மக்களவை தேர்தல் முடிஞ்சு கொஞ்ச நாளே ஆகிய நிலையில் விஜய் டிவி பார்த்தீங்கன்னா தன்னுடைய விஜய் அவார்ட்ஸ் நிகழ்ச்சியை நடத்த போகிறோம் அப்படின்ற ஒரு அறிக்கை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் வெறும் சிறப்பு விருந்தினராக சீமான் வராமல் சீமானுக்குன்ற ஒரு தனி விருதையை கொடுக்க போகிறோம் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இறுதிக்குள்ளாக வெளியாகும் அப்படின்னு தான் ஜூன் மாத இறுதிக்குள்ளாக வெளியாகும் அப்படின்னு தான் விஜய் டிவியில் பணிபுரியக்கூடிய நம்பிக்கையான வட்டாரம் மூலம் நமக்கு கிடைச்ச தகவலாக இருக்கு. ஏற்கனவே நீயான நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சீமான் வந்த ஒரு காரணத்தினால நம்பர் 1 ட்ரெண்டிங்கை பிடிச்சது மட்டும் இல்லாமல் அதில் சீமான் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய மனிதநேய அரசியல் அப்படின்றது அனைவருமே உத்து கவனிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சீமான் குறித்த பல விஷயங்கள் தெரியாத மக்கள் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நபர்களை சென்றடையணும் அப்படின்னா தொலைக்காட்சிக்கு போகிறது தான் ஒரே வழி அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை சீமான் தவறு விடாமல் கலந்துட்டு வந்துட்டு இருக்காரு. மேலும் வரப்போற இந்த விஜய் அவார்ட்ஸில் சீமான் அவர்கள் சிறப்பு விருந்தினராக மட்டும் இல்லாமல் ஒரு விருதையை வாங்க போறாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விருதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.